ஹலோ கைஸ், வெல்கம் டு காலிவுட் கோட்டை. இன்றைக்கி நம்ம கோட்டையில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, தனுஷ் சாரோட ஃபயரான வெயிட்டிங்கில் இருக்கும் D56 படத்தை பற்றி ரீசெண்டாக டைரக்டர் மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்த சில மாசான அப்டேட்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். டீசர் பிளட்ஸ் எல்லாரும் D56க்காக பயங்கர ஆவலாக காத்துட்ருக்கீங்கன்னு நல்லாவே தெரியும். ஸோ உங்களுக்காக ரீசெண்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் படத்தோட டைரக்டரான மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து டீசர் ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் படத்தை பற்றி ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத நீங்களே கொஞ்சம் கேளுங்களேன். ஒரு பீரியாடிக் ஃபிலிம்னு கேள்விப்பட்டோம், அப்படியே மாதிரி இது எப்படியான படம்? அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேண்டசி ட்ரை பண்றேன். ஒரு ஃபேண்டசி ட்ரை பண்றீங்க? ஒரு ஃபேண்டசி அண்ட் பாலிடிக்ஸ், இது எல்லாம் எப்படி சாத்தியமாயிருக்கும், இதில் இவ்வளவு பிரிவினைகள் எப்படி வந்திருக்கும், இது எல்லாமே எங்க தொடங்கி இருக்கும், அங்கேயே போய் இதை முடிச்சா எப்படி இருக்கும். இது பரியரும் பெருமாள், கர்ணன், மாமன்னன், வாழை, பைசன், இது எல்லாமே இந்த ஒட்டுமொத்த கதைகளும் தொடங்கின பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல, ஒரு புள்ளி இருக்கும்ல, அந்த புள்ளியை கண்டுபிடிச்சி அங்கேயே அங்கேயே முடிக்க ட்ரை பண்ணானா, அங்கேயே மாத்திருந்தானா எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்ன சொல்றது, ஒரு ஃபேண்டசின்னு சொல்ல முடியாது. ஃபேண்டசியா நான் எடுக்கிறேன், ஆனால் பெரிய அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏக்கமும் அங்கேயே போய் அது நமக்கு தோணும்ல, இது எங்கடா ஆரம்பிச்சிருக்குன்னு தோணும்ல, அந்த பாயிண்ட்ல அந்த கதையை நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், யோசிச்சிருக்கோம். அது பெரிய உழைப்பு கேட்கக்கூடிய படம். அதனால ரொம்ப நாளாக இழுத்துட்டு போய் இப்போ தான் வந்து அது கை கூடி வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய ப்ராசஸ். ஏன்னா எனக்கே வந்து நான் 5 படம் எடுத்தால் தான் அந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு வலிமை தேவைப்பட்டுச்சு இந்த படம் எடுக்கிறதுக்கு. இந்த கதை நான் சொல்லும் போதே தனுஷா சொன்னார் என்கிட்ட வந்து, சார் இதை பெருசாக பண்ணணும், பெருசானா உங்களோட கேரியர்லேயே பெரிய படமாக இருக்கணும், என்னோட கேரியர்லேயே பெரிய படமாக இருக்கணும்னு சொல்லி அதுக்கான ஒரு டீமுக்காக வெயிட் பண்ணோம். வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. என்னோட 6வது படமாக அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய படமாக இருக்கும் என் லைஃப்பில். வாழ்த்துக்கள் மாரி செல்வராஜ். இன்னும் நண்பாஸ், இந்த படம் வந்து மாரி செல்வராஜோட கெரியர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ தனுஷ் சாரோட கெரியர்லையும் இந்த படம் தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் பண்ணுறதுக்கு தனுஷ் சார் அண்ட் மாரி செல்வராஜ் அவர்கள் காத்துட்ருக்காங்க அப்படின்றது க்ளீனாக தெரியுது. சும்மா நார்மலான படத்தில் நடித்தாலே நம்ம தனுஷ் சார் வந்து வேற லெவல் ஆக்டிங் பண்ணுவார். இந்த படம் வேற மாரி செல்வராஜோட படம். ஸோ கர்ணனை விட இந்த படத்தில் நீங்கள் ட்ரிபிள் மடங்கு சம்பவத்தை பார்க்க போகிறீங்க. ஸோ யாரெல்லாம் இந்த படம் தொடங்குறதுக்காக பயங்கர தீவிரமாக காத்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தனுஷ் சார் ஃபேன்ஸ். மேலும் பல காலிவுட் அப்டேட்ஸை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.